குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட என்ட்ரி ஜோனை வந்து கீழே உடச்சிருச்சு. அதே மாதிரி 2 ரெட் கேண்டில் வந்து 5 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம சென்செக்ஸில் வந்து நம்ம ட்ரேடு செட்டப்பு புட் சைடு போயிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 100 பாயிண்ட் கேட்சப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 100 பாயிண்ட் கொடுக்குதா இல்லை நம்ம எஸ்எல் கிட்ட ஆகுதான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், கன்ஃபர்மேஷன் வந்து 2 ஹேண்டில், ஹால் சைடாக 2 க்ரீன் கேண்டில், இல்லை புட் சைடாக ரெட் கேண்டில். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸில் ஒரு காமிச்சிருப்பேன், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி செட்டப்பு. இன்னொன்று அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், நம்மளோட ஜோனு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி போயிருக்கேன். நான் உங்களுக்கு வேண்டாம், நான் ப்ரீமியம் சார்ட்டில் உங்களுக்கு மாற்றி காமிச்சா தெரிஞ்சிடும். நீங்கள் வேண்டாம் அதை வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ட்ரி லெவல் வந்து 490. இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 625 வரைக்கும் வைப்போம். எவ்வளோ நம்மளோட பாயிண்ட் கேட்சப் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. நம்மளோட டார்கெட்டு கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து 0 to ஹீரோ ட்ரேடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லெவல்ஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பாயிண்ட் நம்மளால் கேட்சப் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் காட்டணும் அப்படின்ற